சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தல் முடிவில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ச்சி. அதிமுக பெரும்பான்மையான வெற்றியா? இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாக போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கைகள் தொடங்கப்பட உள்ளது. இதில் வெற்றி யாருக்கு, தமிழகத்துடைய அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ஏடிஎம்கே கவர்மெண்ட் இந்த தடவை ஆட்சி அமைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய விதமான ஊடகங்களில் இந்த சர்வே ஆனது வெளியே வந்துட்டுருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏனென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சர்வே அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 40 விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 234 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதியை அதிமுக கட்சியானது கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 130லேருந்து 160 சீட்டை ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஎம்கே 110 to 125 அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. அதில் டிவிகே பார்த்தீங்கன்னா 25 to 30 அப்படின்னு சொல்லிட்டு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கோஸ் டு வின், ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழகத்துடைய அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் இந்த மாதிரியான சர்வே வந்துட்டுருக்கு. இன்னும் 2 நாட்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட போகுது. யார் எவ்வளவு வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச், வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரெல்லாம் எவ்வளோ ஓட்ஸ் வாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக டிவிகே என்ன மாதிரியான ஓட்ஸ் வாங்க போகிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா டிவிகேவுடைய முதல் தேர்தல் என்பதனால் பார்த்தீங்கன்னா அதாவது கேப்டன் அவருடைய அதிகமான வாக்குகளை வாங்குறாங்களா, இல்லை நம்முடைய நான் தமிழ் கட்சி சீமானவருடைய வாக்குகளை விட அதிகமாக வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலில் டிவிகே அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் இருந்தாலும் நிறைய விதமான மாற்றங்களும் தாக்கத்தையும் தாவேகா உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக ஸ்டாலின் அவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.